கடத்தொழி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நைனா தீவு கடத்தொழிலாளர்கள் மீது இந்திய கடத்தொழிலாளர்களின் கல்லறி தாக்குதலில் இலங்கை கடத்தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக வடமராட்சி வடக்கு கடத்தொழில் சங்க சமாசங்களின் உபதலைவர் நா வர்ணகுலசிங்கம் குற்றம் சாட்டினார். இயாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடத்தொழிலாளர்களது எல்லை தாண்டுதலை அடுத்த கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். யாழில் கிருமி தொற்றினால் சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றது. கோண்டாவில் இருபாலை வீதியைச் சேர்ந்த 11 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சிறுவனுக்கு நேற்று முன்தினம் வயிற்றூட்டம் ஏற்பட்டது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்தார். பேராதனை பல்கலைக்கழக வளாகத்தில் குளவி தாக்குதலுக்குள்ளான 8 மாணவர்கள் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குளவி தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் 6 மாணவர்களும் 2 ஊழியர்களும் அடங்குவதாக பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குளவி கூடியிருந்தால் அவற்றை அகற்ற பல்கலைக்கழக நிர்வாகம் செயல்பட்டு வருவதாகவும் பல்கலைக்கழக செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். தேங்காய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் 2030ஆம் ஆண்டளவில் நாட்டின் தேங்காய் அறுவடையை 4200 மில்லியனாக உயர்த்துவதே தமது இலக்கு என தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அந்த சபையின் தலைவர் சாந்த ரணதுங்க தென்னை சேகை துறைக்கு இது மிகவும் சாதகமான காலம் என தெரிவித்துள்ளார். சிலாபம் குருநாகல் பிரதான வீதியின் கொஸ்வத் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 13 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பெங்கிரிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்று பிற்பகல் சிலாபம் நோக்கி சென்ற லொரியொன்று வீதியோரத்தில் நடந்து சென்ற 2 சிறுவர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த சிறுவர்கள் இருவரும் உடனடியாக சிலாபம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு உயிரிழந்த சிறுவன் கல்மில்லேவ பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடையவர் எனவும் விபத்தில் காயமடைந்த மற்ற சிறுவன் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்சவின் இளைய புதல்வர் சமேந்திர ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கின் 3வது சந்தேக நபராக சமல் ராஜபக்சவின் இளைய மகனான சமேந்திர ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான சமேந்திர ராஜபக்சவை தற்போது அமெரிக்காவில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான சர்வதேச சிவப்படி ஆணையை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனம் மோதி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் நவரட்னம் என்பவரே உயிரிழந்துள்ளார். மயிலட்டி பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவரை ராணுவ வாகனம் மோதியதில் முதியவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். 2025 11ஆம் மாதம் 26ஆம் தேதி முதல் நாட்டில் ஏற்பட்ட பாதகமான வானிலையால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு சுரக்ஷா சிசு காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்க இலங்கை காப்பீட்டு கூட்டுத்தாபனம் ஜெனரல் டெவிடட் ஒப்புக்கொண்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கந்தலா எக்போபுர பகுதியில் காட்டு யானை தாக்குதலில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் அக்போபுர ஜூனிட் 19 பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். நெல்வயலை காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக காவலுக்கு சென்றிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்குக்காக முன்னிலையாகிவிட்டு திரும்பிய 2 சட்டத்தரணிகளை வழிமறித்து தாக்குதல் நடத்தியதுடன்
அவர்களின் வாகனத்தை சேதப்படுத்திய சம்பவம் தொடர்பாக முக்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி 30 நுகேகொடை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைகளை முடித்துவிட்டு சட்டத்தரணிகள் இருவரும் தமது வாகனத்தில் வெளியேறியுள்ளனர். நுகேகொடை கம்சபா சந்திக்கு அருகே ஒரு குழுவினர் சட்டத்தரணிகளின் வாகனத்தை வழிமறித்து சூழ்ந்துள்ளனர். குறித்த குழுவினர் சட்டத்தரணிகளுக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்ததுடன் அவர்களது வாகனத்தையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது சட்டப்பூர்வமான கடமைகளை செய்யவிடாமல் தடுத்தல் மற்றும் குற்றவியல் அச்சுறுத்தல் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக மிரிகான போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்களை கைது செய்ய 3 விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று அதிகாலை மிரிகான போலீஸ் குழுவினர் மாதம்பை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காஞ்சலந்தவத்தி பகுதியில் வைத்து 43 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். இந்தியாவிலிருந்து கொண்டுவரப்படும் புனித சின்னங்கள் எதிர்வரும் பிப்ரவரி 4 இலங்கையை வந்தடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை முன்னிட்டு கொழும்பு கங்காராமே விகாரையை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. இதன்படி புனித சின்னங்கள் பிப்ரவரி 5 முதல் 11 வரை பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும். கண்காட்சி நடைபெறும் நாட்களில் விகாரையை சூழவுள்ள பல வீதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என்பதுடன் கனரக வாகனங்களின் நடமாட்டமும் அந்த பகுதிகளில் மட்டுப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026 கல்வி பொது தராத சாதாரண தர பரீட்சைக்கான அனுமதி பத்திரங்களை தரவிறக்கம் செய்வது மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வது தொடர்பில் விசேட அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி தனியார் விண்ணப்பதாரர்கள் தமது அனுமதி பத்திரங்களில் ஏதேனும் திருத்தங்கள் இருப்பின் திணைக்கள இணையதளத்திற்கு சென்று தமது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளீடு செய்து திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மாற்றத்திற்கான ஒரு யுகத்தை உருவாக்குவதற்காக பொருளாதார செயல்பாட்டுக்குள் அனைவரையும் உள்வாங்கி அதன் பலன்களை அனைவரும் அடையக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் என அரசாங்கம் நம்புவதாக பிரதமர் கலாநிதி ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 2 அலரி மாளிகையில் நடைபெற்ற மில்கோ கிரிகோவி அபிமன் எனும் பால் உற்பத்தியாளர்களுக்கான விசேட ஊக்குவிப்பு கொடுப்பனவுகளை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்குமான தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 34வது உறுப்புரையினூடாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கு அவர்கள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 வாரம் என்ற அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் 75,000 ரூபாவுக்கும் குறைந்த அபராத தொகையை செலுத்த தவறியமைக்காக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் எஞ்சிய தண்டனை காலமும் ரத்து செய்யப்பட உள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.